சிறுபான்மையினரின் பள்ளி வாசல்கள், தேவாலயங்கள் கட்ட முன் அனுமதி தேவையில்லை என்ற அரசாணை பிறப்பித்த முதல்வருக்கு நன்றி தெரிவித்து மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்கூட்டம் தலைவர் ஜவாஹருல்லா தலைமையில் நடைபெற்றது. இதில் வருகிற சட்டமன்ற தேர்தல் குறித்து பொதுக்குழு உறுப்பினர்களோடு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கிடையே மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமத், மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்த பொதுக்குழுவில் 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் மனிதநேய மக்கள் கட்சி திமுக கூட்டணியின் வெற்றிக்கு அயராது பாடுபடும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இஸ்லாமியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும், சிறுபான்மையினரின் பள்ளி வாசல்கள், தேவாலயங்கள் கட்ட முன் அனுமதி தேவையில்லை என்ற அரசாணை வழங்கிய முதல்வருக்கு நன்றி தெரிவித்தல் உள்ளிட்ட 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பள்ளிவாசல்களுக்கு, தேவாலயங்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களுக்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து எதிர்ப்பு இல்லை என்ற சான்று NOC கூறாமல் திட்டம் அனுமதி வழங்க பிரசரிக்கப்படும் என்று அறிவிப்புக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இது பொறுக்குழு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. இதேபோல் ஏற்கனவே கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் மற்றும் தேவாலயங்கள் விரிவாக்கம், மராமத்து அல்லது புதுப்பித்து கட்டுவதற்கு எதிர்ப்பு இல்லை என்ற சான்று மாவட்ட ஆட்சித்தலைவர் 7/3/2024 வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசின் நிலையான செயல்பாடு முறைகளுக்கு SOP பொதுக்குழு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. ஆகையால் முதலமைச்சர் அவர்களுக்கு உடனடியாக தாம்பரத்தில் மட்டுமல்ல, தென்காசி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு உடனடியாக NOC வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தவனாக விடைபெறுகிறேன். இனிவரும் செய்திகளை விரைவாகவும் விறுவிறுப்பாகவும்